ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். நம்ம மனுஷால நான் ஒரு திருட்டு வேலை செய்துட்டு மனுஷால மறக்கலாம். ஆனால் இயற்கையை மறைக்க முடியாது. அதான் தன் கையே தன் கண்ணை குத்தும். சில நேரத்தில் பார்த்துருக்கியா, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கண்ணுக்கு அதை அதை ஒரு அனுபவ கதை. எப்படின்னா, குஜராத் ராஜஸ்தானில் நடந்தது. அவங்க எல்லாம் பாடவானம் தானே. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் சின்ன வயசுலேயே அப்போல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பொண்டாட்டி கட்டிட்டு அவன் குட்டி பையன்தான் வெளிநாட்டுக்கு இந்த சென்னைக்கு பட்டணத்துக்கு ஓடி போயிடுவான். அதுக்கு சுற்றின பட்டணத்துக்கு போய் அவன் படைப்பான். ஆனால் பைசாலாம் அனுப்பான். அப்போ இவங்க என்ன வீட்டில் அப்போல்லாம் ஹோட்டல் எல்லாம் கிடையாது, இந்த கார் பஸ் எல்லாம் இல்லை, சுதந்திரத்துக்கெல்லாம் மீதி. அப்போ ஒட்டக சவாரி தான் இருக்குது. அப்போது இவங்க சாப்பாடு ஒரு இடத்துல நம்ம ஹோட்டலில் இல்லை, அங்கே சாப்பிட்டுட்டு மறுநாள் போய் வேறு அவங்க ஊருக்கு உள்ளுக்கு போகணும். அப்போது நிறைய இந்த போக்குவரத்து ஆளுங்க இவங்க ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. வீட்டில் சமைச்சு அங்கேயே அவங்க ஒரு ரூம் கொடுத்து படுக்க வச்சப்ப இதில் நிறைய நகை நெட்டோடு வர்றாங்க பார்த்தியா. அவங்கள இவங்க வகை வர்த்துறது. இவங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணற்றில் போட்டுருவோம். அக்கம் பக்கம் யாரும் வீடும் இல்லை. புருஷன் முன்னாடி இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம். மருமகன் கொஞ்சம் முன்ன பட்டணத்துக்கு பக்கத்திலே இருக்குது, இவங்க கொஞ்சம் உள்ளுக்கு இருக்குது. இனி அங்கே இருந்து கொஞ்சம் போனோம், அது மறுபூமி மாதிரி இடத்துக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொண்டு அந்த கிணத்துல போட்டு நகை நெட்டு இருக்கோம். ஒத்தைக்கு வர்றவங்கள தான் செய்வான். 2 பேர் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். புள்ள பெருசாகி பெரியவன் ஆகிட்டான். அப்போல்லாம் ஃபோட்டோ கிடையாது இல்லை. அப்போது பொண்டாட்டி வீட்டுக்கு சொல்லுவான், முன்ன பொண்டாட்டி வீட்டு இருக்குது, நான் அம்மாவுக்கு போய் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறேன். அம்மாவுக்கு இந்த இப்படி ஒன்று பதிச்ச ஒரு நகை இருக்குது. அவங்க போட்டு அந்த தலையில் ஒரு துணி போடும்போது அவங்க அப்படி வைப்பாங்க. அது அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். நான் அது வாங்கின்னு போகிறேன், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன், நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன், நான் அந்த வழிபோக்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ஹோட்டலில் தங்குறேன், என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அவங்கள நீ காலையில் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு இப்போ போய் அங்கே போன்னு சாப்பிட்டாங்க. அப்போ இந்த நகையை எடுத்து இப்படி வச்சான். ஆனால் ஃபுல்லேன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த நகையை எடுத்து வச்சான். புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆசை அந்த நகையை மேலே. சரி தூங்கட்டும், இது புல்லேன்னு அவங்களுக்கு தெரியாது. தூங்கும்போது அவங்க வகை வருத்தி அந்த நகையை எடுத்து இங்கே இப்படி வச்சுக்கிட்டா இந்த பணத்தை அது கிணத்துல போட்டு வெடிகாலையில் பொண்டாட்டி வந்துச்சு. மருமகம் இந்த மாதிரி உங்கள் பையன் அவன் பேரை சொல்லுவான். இல்லையே இங்கே வரலையே அப்படின்னு. அப்போ இந்த நீங்கள் தலையில் வச்சுருக்கிறது நகை எங்கேருந்து கிடச்சது, அதான் அவர் கொண்டு வந்துட்டார். அப்படியே முழிச்சு நின்றுச்சா. அவங்க செய்த தப்பு அதான், தான் கையே ஒரு நேரம் தான் கண்ணே குத்தும்.